ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய வகுப்பில் நட்சத்திரங்களை பற்றி அறிந்து கொள்ள உள்ளோம். சென்ற வகுப்பு வரை ராசிகளின் தன்மைகள் பற்றி நாம் முழுவதுமாக ஆராய்ந்தோம். மேலும் ஒவ்வொரு கிரகத்தின் உச்ச நீச வீடுகள் ஏன் என்றும் பார்த்தோம். தற்பொழுது நட்சத்திரங்கள், கோடானு கோடி நட்சத்திரங்கள் உண்டு வான மண்டலத்தில். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் மட்டும் 27 நட்சத்திரங்கள் மட்டும் மனித வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்று கணித்து வைத்துள்ளோம். அதன் அடிப்படையில் நாம் 27 நட்சத்திரங்கள் என்னென்ன, அவைகள் எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளன, அதனுடைய பலன்கள் என்னென்ன என்பதை இந்த வகுப்பில் கற்றுக்கொள்ள உள்ளோம். மொத்தம் 27 நட்சத்திரங்கள். அசுவினி முதல் நட்சத்திரம், பரணி இரண்டாவது, கிருத்திகை, ரோஹிணி, மிருகஸ்ரீசம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். இது முதல் சுற்று. 1 முதல் 9 வரை உள்ளது முதல் சுற்று. அடுத்த 9 நட்சத்திரங்கள் இரண்டாவது சுற்று. அடுத்த 9 நட்சத்திரங்கள் மூன்றாவது சுற்று என்ற மொத்தம் 9 நட்சத்திரங்களாக 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. 9 3 27, 9 3 27. அப்ப 27 நட்சத்திரங்கள். இது எந்த ஆர்டர்ல பிரிச்சிருக்காங்கன்னா, ஒவ்வொரு கிரகத்தினுடைய நட்சத்திரங்கள், 9 கிரகங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரங்கள் கொடுத்திருக்காங்க. அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதிகள் அந்த குறிப்பிட்ட கிரகங்கள். 9 கிரகங்களுக்கு 3 நட்சத்திரம் என்றால் மொத்தம் 27 நட்சத்திரம். ஒரு குறிப்பிட்ட கிரகங்கள் அல்லது அந்த கோள்கள் அந்த நட்சத்திர பாகையை கடக்கும் பொழுது பலம் பெறுகின்றன. அதனால் அந்த நட்சத்திரங்களுக்கு அந்த கிரகங்கள் அதிபதி என குறிக்கப்படுகிறது. அசுவினி முதல் ஆயில்யம் வரை முதல் சுற்று. அடுத்து மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை. மகம் முதல் கேட்டை வரை இரண்டாம் சுற்று. மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. மூலம் முதல் ரேவதி வரை உள்ளது மூன்றாம் சுற்று. இதை அடிப்படையாக வைத்து நாம் நட்சத்திரங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இதை ஆர்டர்லயே மனசுல வச்சுக்கணும். அசுவினி, பரணி, கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், போராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இதை எப்படி மனப்பாடம் பண்றதா? அது மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டர் படிதான் இந்த கிரகங்கள் அமைவு உள்ளது. அந்த ஆர்டரை அதான் பின்புலம். அந்த பின்புலத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இந்த பின்புலம் எதனால அப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சா போதும். அதை அடிப்படையாக வைத்து எல்லா நட்சத்திரங்களையும் நாம் பிரயோகப்படுத்தும் பொழுது நாம் எளிமையாக அனைத்து நட்சத்திரங்களையும் இதே குறிப்பிட்ட ஆர்டர்ல ஞாபகம் வச்சுக்கலாம். இது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ராசி மண்டலத்தில் இந்த நட்சத்திரங்களை பிரித்துள்ளனர். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 4 பாதங்கள் உண்டு. சார், கிரகங்களுக்கே கை கால் இல்ல, கண் இல்லைன்னு சொன்னீங்க, நட்சத்திரத்துக்கு உண்டா? இல்ல. அதாவது ஒரு நட்சத்திரத்தை ஒரு கிரகம் கடக்கும் பொழுது 4 ஸ்டெப் வச்சாதான் கடக்க முடியுமா? அந்த தூரம் இருக்கும். அதனாலதான் நட்சத்திரங்களுக்கு 4 பாதம்னு சொன்னாங்க. உண்மையிலேயே நட்சத்திரங்களுக்கு 4 பாதம் இல்லை. ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தை கடக்கும் பொழுது 4 ஸ்டெப்ஸ் வைக்குது. அதனால நட்சத்திரங்களுக்கு 4 பாதம் என்று வைத்தார்கள். ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். அப்ப 27 நட்சத்திரத்துக்கு 27 × 4 108. அதான் நம்ம 108 வாட்டி மந்திர ஜபம் செய்யறாங்க, 108 மாலைகள் போடுறாங்க, 108 தேங்காய் உடைக்கிறாங்கன்னா இதை வச்சு சொல்றது. ஸோ அஷ்ட தோஷ நிவாரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 வகையான தோஷங்களும் நிவாரணம் ஆகும். அதே மாதிரி அனைத்து வித தோஷமும் நிவாரணம் ஆகும்னு சொல்லுவாங்க. 108 நாள் விரதம் இருக்குது, 108 நாம ஜபம் பண்றது. ஸோ அசுவினி முதல் ரேவதி வரை 27 நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 4 பாதம் வீதமாக மொத்தம் 108 பாதங்கள் உள்ளன.
இப்ப இந்த 108 பாதத்தை 12 வீடுகளுக்கு பிரிக்கிறாங்க. 108 12ஆல பிரிச்சா எவ்வளவு வரும்? 108 டிவைடட் பை 12 12ஆல வகுத்தோம்னா 9 வரும். அப்ப ஒரு ராசிக்கு 9 பாதங்கள் குடுக்குறாங்க. எத்தனை நட்சத்திரங்கள்னு இல்ல. ஒரு ராசிக்கு 9 பாதங்கள் குடுக்குறாங்க. அது நட்சத்திரம் உடையும். அதாவது பிரியும். ஏன்னா ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். அப்போ ஒரு ராசிக்கு 9 பாதம் குடுக்குறாங்கன்னா, கண்டிப்பா 2 முழு நட்சத்திரம், ஒரு நட்சத்திரம் பிரியிற மாதிரியும் வரும். பிரியிறதெல்லாம் இங்க கணக்கு இல்ல. அதாவது பாதங்கள் தான் கணக்கு. இப்போ ஒரு ராசிக்கு 9 பாதம். இந்த 9 பாதம் எப்படி வந்துச்சு? மொத்தம் 27 நட்சத்திரங்கள். 27 நட்சத்திரங்களுக்கு 4 பாதம் வாரியாக மொத்தம் 108 பாதங்கள். 108 பாதங்கள் இந்த 12 ராசி கட்டங்களில் அடைக்கும் பொழுது, ஒவ்வொரு ராசிக்கும் இந்த 108 பாதங்களை பிரிக்கிறார். அவ்வாறு பிரிக்கும்போது 108 பாதம் டிவைடட் பை 12 ராசிகள் வகுத்தால் 9 பாதம் வரும். இந்த 9 பாதங்கள் தான் ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்குறாங்க. அதே ஆர்டர்ல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்லைட்ல இருந்து அதே ஆர்டர்ல கொடுக்குறாங்க. அசுவினிக்கு 4 பாதம் 1 2 3 4, பரணிக்கு 1 2 3 4, மொத்தம் எத்தனை பாதம் வந்துருச்சு? 8 பாதம் வந்துருச்சு. அப்ப இன்னும் ஒரே ஒரு பாதம் தான் வரணும். 9 பாதம் தானே கொடுக்கணும். இப்ப கார்த்திகை ஒரு பாதம் சேர்ந்துருச்சு. இப்ப மொத்தம் 9 பாதம் ஆயிடுச்சு. அப்ப மிச்சம் கார்த்திகை 1 இங்க இருக்கு. இப்ப கார்த்திகை 2 3 4 ரிஷபத்துல வரும். கார்த்திகைக்கு அப்புறம் அடுத்த இருக்கிற நட்சத்திரம் ரோகிணி. ரோகிணிக்கு 1 2 3 4. அப்ப மொத்தம் கார்த்திகை 2 3 4, ரோகிணி 1 2 3 4 பாதங்கள், மொத்தம் 7 பாதங்கள் வந்துருச்சு. இன்னும் 2 பாதம் வந்துச்சுன்னா 9 பாதம் ஆயிரும். அப்ப மிருகசிரீசம் 1 2. இதே மாதிரி அனைத்து பாதங்களுக்கும் அனைத்து நட்சத்திரங்களும் பிரித்து ராசி வாரியாக கொடுக்கப்பட்டுள்ளது. இது முக்கியமா தெரிஞ்சுக்கணும். எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் நிற்கிறதோ அதுவே உங்களது பிறந்த நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை தான் நம்ம அர்ச்சனை பண்றோம். மொத்தம் 27 நட்சத்திரம் எல்லா ராசி கட்டத்திலும் உண்டு. அனைத்து கிரகங்களும் ஏதோ ஒரு நட்சத்திர காலில் தான் நிற்கும். இதில் சந்திரன் எங்க நிக்குதுன்னு பார்க்கணும். இப்ப கடக ராசின்னு வச்சுக்குவோம். கடகத்துல சந்திரன் இருப்பாரு. கடகத்துல 3 நட்சத்திரங்கள் இருக்கு. புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3 இது இருக்கு. பூசம் நட்சத்திரத்துல பிறந்திருந்தா அவருடைய ஜனன நட்சத்திரம், பிறந்த நட்சத்திரம் பூசம் சொல்லலாம். இப்படிதான் நம்ம நட்சத்திரம் எடுக்கிறோம். இப்ப இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அசுவினி 1 2 3 4, பரணி 1 2 3 4, கார்த்திகை 1. கார்த்திகை 2 3 4, ரோஹிணி 1 2 3 4, மிருகசிரீசம் 1 2. இதை மனப்பாடம் பண்ண தேவையில்ல. இதை பழக்கப்படுத்திக்கணும். நான் அடுத்து வர்ற ஸ்லைட்ல இந்த ஆர்டரை சொல்றேன். இந்த ஆர்டர் சொன்னேன்னா உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கும். இந்த நம்பரை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னா, அசுவினி 1 2 3 4. ஏதாவது 1ல ஆரம்பிச்சா 1ல முடியும். 1வது பாதத்துல ஆரம்பிச்சா 1வது பாதத்துல முடியும். ஏன்னா 9ஆல வகுக்கிறோம். 108 பாதத்தை 9ஆல வகுக்கிறப்ப எப்பயுமே எந்த நம்பரை 9ஆல வகுத்தாலும் பெருக்கினாலும் கடைசியில 9 வரும். 1ல ஆரம்பிச்சா 1ல முடியும். 2ல ஆரம்பிச்சா 2ல முடியும். 3ல ஆரம்பிச்சா 3ல முடியும். 4ல ஆரம்பிச்சா 4ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு கடகத்துல அசுவினி 1ல ஆரம்பிக்குது. எந்த பாதத்துல முடியுது? கார்த்திகை 1ல முடியுது. ரிஷபத்துல கார்த்திகை 2ல ஆரம்பிக்குது. மிருகசிரீசம் 2ல முடியுது. 2ல ஆரம்பிச்சு 2ல முடியுது. மிதுனத்துல மிருகசிரீசம் 3ல ஆரம்பிச்சு புனர்பூசம் 3ல முடியுது. சோ எந்த பாதம் ஆரம்பிச்சோமோ அதே எண்ணிக்கையுடைய பாதத்துல முடிப்போம். கடகத்துல புனர்பூசம் 4ல் ஆரம்பித்து ஆயில்யம் 4ல் முடிகிறது. சிம்மம் மகம் 1ல் ஆரம்பிச்சு உத்திரம் 1ல் முடிகிறது. 1ல ஆரம்பிச்சு 1ல முடிகிறது. 2ல ஆரம்பிச்சு 2ல் முடிகிறது. ரிஷபத்தில். மிதுனத்தில் 3ல் ஆரம்பித்து 3ல் முடிகிறது. கடகத்தில் 4ல் ஆரம்பித்து 4ல் முடிகிறது. இது ஒரு சுற்று. திருப்பி 1ல் ஆரம்பித்து 1ல் முடிகிறது என்று சிம்மத்தில் வருகிறது. அதனால் ஆயில்யம் வரை ஒரு சுற்று முடிகிறது. முதல் 4 வீடுகளில் முதல் சுற்று முடிகிறது. அதான் நான் சொன்னேன். இந்த அசுவினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசிரீசம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 9 நட்சத்திரங்களும் முதல் சுற்றில் வரும் நட்சத்திரங்கள். அடுத்த ஒரு 9 நட்சத்திரங்கள் 2வது சுற்றில் வரும். அது எந்த அடிப்படையிலன்னா இந்த 4 ராசிகளுக்கு அது பிரிச்சு முடிச்சிடுறாங்க. தெற்கு ஞாபகம் இருக்குங்களா? திசைகள் சொன்னோம். கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு. அதே மாதிரி பஞ்சபூதத்தை சொன்னோம். நெருப்பு, நிலம், காற்று, நீர் அப்படின்னு சொன்னோம்.
இது மாதிரி முதல் 4 வீடுகளில் 9 நட்சத்திரத்தையும் பிரிச்சு கொடுக்கிறோம். அடுத்த 4 வீடுகளில் 2வது சுற்றுல ஆரம்பிக்கும். மகம், பூரம், உத்திரம். மகம் 1ல ஆரம்பிச்சு உத்திரம் 1, திருப்பி உத்திரம் 2ல ஆரம்பிச்சு சித்திரை 2, உத்திரம், அஸ்தம், சித்திரை, சித்திரை, சுவாதி, விசாகம், விசாகம், அனுசம், கேட்டை. ஸோ இந்த ஆர்டர்ல அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்ப சிம்மத்துல இருந்து விருச்சிகம் வரைக்கும் 1ல ஆரம்பித்து 1ல முடியுது சிம்மத்துல, கன்னியில 2ல ஆரம்பித்து 2ஆம் பாதத்துல முடியுது. துலாம் ராசியில விசாகம் சித்திரை 3ல ஆரம்பிச்சு விசாகம் 3ல முடியுது. விருச்சிக ராசியில விசாகம் 4ல் ஆரம்பித்து கேட்டை 4ல் முடிகிறது. 4ல் ஆரம்பித்து 4ல் முடிகிறது. ஸோ எந்த பாதத்தில் ஆரம்பிக்கிறோம், எந்த எண்ணிக்கையுடைய பாதத்தில் ஆரம்பிக்கிறோமோ அதே எண்ணிக்கையுடைய பாதத்தில் முடியும். 4 எங்க முடியுதோ அதோட ஒரு சுற்று அந்த சுற்று முடியுதுன்னு அர்த்தம். அடுத்து 3ஆம் சுற்று. மூலம், புராடம், உத்திராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், அவிட்டம், சதயம், புரட்டாதி, புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இது 3ஆம் சுற்று. இப்ப இந்த நட்சத்திரங்களை எப்படி வரிசைப்படுத்தி வச்சிருக்காங்க? அசுவினிக்கு அப்புறம் ஏன் பரணி வரணும், பரணிக்கு அப்புறம் ஏன் கார்த்திகை வரணும்? கிருத்திகைன்னு சொல்லுவாங்க, கார்த்திகைன்னு சொல்லுவாங்க. கார்த்திகைக்கு அப்புறம் ஏன் ரோகிணி, அதுக்கப்புறம் மிருகஸ்ரீசம், அதுக்கப்புறம் திருவாதிரை, அடுத்து புனர்பூசம், அடுத்து பூசம், அடுத்து ஆயில. எந்த ஆர்டர்ல அது வருதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் கிரகங்களை பிரிச்சிருக்காங்க. கிரகங்களுக்கு ஒரு வரிசையும் கொடுத்திருக்காங்க. இந்த நட்சத்திர அடிப்படையில கிரகங்களுக்கு வரிசை கொடுத்திருக்காங்க. கிரகங்கள் வரிசையை படுத்தி விட்டு நட்சத்திரம் கொடுக்கலாம். நட்சத்திரம் இயல்பாக உள்ள நட்சத்திரங்களில் எந்த கிரகம் வரும் பொழுது அந்த நட்சத்திரமும் கிரகமும் பலம் பெறுகிறதோ அதையே நட்சத்திர அதிபதி என்று சொன்னார். சோ இந்த ஆர்டர்ல தான் எல்லா நபர்களுக்கும் தசாபுத்தி கணக்கீடு நடக்கிறது. ஸோ தசாபுத்தி கணக்கீடு ரொம்ப முக்கியம் நம்ம ஜாதக பலன் பார்க்கறதுல. இந்த தசாபுத்தி கணக்கீடே இந்த ஆர்டர்ல தான் நடக்குது, இந்த நட்சத்திர ஆர்டர்ல தான் நடக்குது. அதனால அந்த நட்சத்திர ஆர்டர் எப்படி வச்சாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். இப்ப கிரகங்கள் முதல் சுற்று, 2ஆம் சுற்று, 3ஆம் சுற்று நட்சத்திரங்கள். இப்ப கிரகங்கள் இந்த ஆர்டர்ல தான் இருக்கு. இந்த ஆர்டர்ல ஆக்சுவலா கிரகங்கள் இல்ல, நட்சத்திரங்கள் இருக்கிறதுனால இந்த நட்சத்திரங்களின் ஆர்டர்ல கிரகங்களை வச்சிருக்கோம். முதலில் கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன். இதுதான் ஆர்டர். இந்த ஆர்டர்ல தான் நம்ம தசாபுத்தி கணக்கீடு நடக்கிறது. ஏன் தசாபுத்தி கணக்கீடு இந்த ஆர்டர்ல நடக்கிறது? ஏன்னா நட்சத்திரங்கள் இந்த வரிசையில் வான மண்டலத்தில், ராசி மண்டலத்தில் பிரிக்கப்பட்டுள்ளது. அதனால் தசாபுத்தி இந்த கிரகங்களின் வரிசையின் அடிப்படையில் கணக்கீடு செய்யப்படுகிறது. இப்ப அசுவினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசிரீசம், மேலிருந்து கீழே வாசிக்கிறேன். மிருகசிரீசம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயிலம். இது முதல் சுற்றுன்னு சொன்னேன். அப்படின்னா ஏன் முதல் சுற்றுன்னு சொல்றோம்னா 9 கிரகங்களும் இதுல அடங்கிடும். கேது, அசுவினிக்கு கேது, பரணிக்கு சுக்கிரன், கார்த்திகைக்கு சூரியன், ரோகிணிக்கு சந்திரன், மிருகசிரீசத்துக்கு செவ்வாய், திருவாதிரைக்கு ராகு, புனர்பூசத்துக்கு குரு, பூசத்துக்கு சனி, ஆயிலியம்க்கு புதன். 9 கிரகங்களும் இதுல அடங்கிடுது. அடுத்து 2வது சுற்று திருப்பி இருந்து வரும். அப்படி மேல மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை. கேட்டைக்கு அப்புறம் திருப்பி இருந்து வரும். மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த ஆர்டர்ல தான் கிரகங்களுக்கு பிரிச்சிருக்காங்க. அப்ப கேதுவுடைய நட்சத்திரங்கள் எது எது என்றால் அசுவினி, மகம், மூலம். சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் எது எதுன்னு கேட்டா அப்படியே இப்ப மேல இருந்து கீழே சொன்னேன். இப்ப இடது பக்கத்திலிருந்து வலது பக்கம் சொல்றேன். சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூராடம். சூரியனுடைய நட்சத்திரங்கள் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். கிருத்திகை கார்த்திகைன்னு கூட சொல்லலாம். கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். சந்திரனுடைய நட்சத்திரங்கள் ரோகிணி, அஸ்தம், சித்திரை, திருவோணம். ரோகிணி, அஸ்தம், திருவோணம். செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் மிருகசிரீசம், சித்திரை, அவிட்டம். ராகுடைய நட்சத்திரங்கள் திருவாதிரை, சுவாதி, சதயம். குருவனுடைய நட்சத்திரங்கள் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. சனியினுடைய நட்சத்திரங்கள் பூசம், அனுசம், உத்திரட்டாதி. புதனுடைய நட்சத்திரங்கள் ஆயில்யம், கேட்டை, ரேவதி. ஸோ மேலிருந்து கீழே வர்றது அதான் நட்சத்திரங்களின் வரிசை.
இது கிரகங்கள் வாரியாக சரிசமமாக பிரிக்கப்பட்டுள்ளது. பிரிக்கப்பட்டுள்ளதை விட இயல்பாகவே அப்படிதான் இருக்கு. கேது வந்து இந்த அசுவினி மகம் மூலம்ங்கிற நட்சத்திரத்தை நோக்கி நகரும் பொழுது, இந்த நட்சத்திரமும் அந்த கிரகமும் பலம் பெறுகிறது. அதனால் அந்த நட்சத்திரங்களுக்கு கேது அதிபதி என்று வைத்தார்கள். பரணி, பூரம், பூராடம் என்ற நட்சத்திரத்தில் சுக்கிரன் பயணிக்கும் பொழுது, இந்த சுக்கிரனும் அந்த நட்சத்திரங்களும் பலம் பெறுகிறது. அதனால் அந்த நட்சத்திரங்களுக்கு அதிபதியாக சுக்கிரனை வைத்தார்கள். இவ்வாறு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட கிரகத்தினை அதிபதியாக்கினார்கள். இந்த அதிபதியின் அடிப்படையில் வரிசையில் ஒவ்வொரு நபர்களுக்கும் தசாபூர்த்தி அவர்களுடைய ஜாதகத்தின் பிறந்த தினத்தை வைத்து கணக்கிடப்படுகிறது. இப்போ ஒருத்தர் உதாரணத்துக்கு கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்கன்னா, கார்த்திகைக்கு யார் அதிபதி? சூரியன். அப்ப அவர் சூரிய திசையில பிறந்திருக்காருன்னு அர்த்தம். ஜனன நட்சத்திரம்னா என்னது? சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசி கட்டத்தில் 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் சரியாக நிற்கிறாரோ அந்த நட்சத்திரமே ஜனன நட்சத்திரம். பிறந்த நட்சத்திரம். நட்சத்திரம் பண்றது அந்த நட்சத்திரத்துலதான். இப்ப உதாரணத்துக்கு அந்த நட்சத்திரம் பரணி நட்சத்திரம்னா அவர் சுக்கிரனுடைய ஆதிக்கத்துல பிறந்திருக்காரு. அவர் பிறக்கிறப்பயே அவருக்கு சுக்கிர தசை நடந்து கொண்டிருக்கும். உங்க ஜாதகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா என்ன நட்சத்திரம்னு பாருங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து விசாகம்னு இருக்குன்னா விசாகம் எங்க இருக்குன்னு தேடுங்க. விசாகம் வந்து கீழ இருந்து 3ஆவதா நடுவுல இருக்கு விசாகம். அது யாருடைய நட்சத்திரம்னு பார்த்தா குருவுடைய நட்சத்திரம். அப்ப அவர் குருவுடைய தன்மையை வாங்கி பிறந்துள்ளார். அவர் பிறக்கும் பொழுதே குரு திசையில் பிறந்திருக்கிறார். நல்லதா கெட்டதாங்கிறது 2வது. இது நன்மையா தீமையான்னு பார்க்கலாம். எந்த கிரகம் ஆதிபத்தியத்தில் அவர் பிறந்திருக்காருங்கிறது இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ஸோ இப்ப வந்து நட்சத்திரங்கள் ஈஸியா வரிசைப்படுத்தலாம். இந்த கிரகங்களையும் ஞாபகம் வச்சுக்கிட்டா அந்த கிரகங்களின் அடிப்படையில் நட்சத்திரங்களை வரிசைப்படுத்தி விடலாம். ஸோ எல்லா நட்சத்திரமும் நமக்கு பரிட்சயமாக்கணும். நல்லா சொல்லி சொல்லி பார்க்கணும். எல்லா ஒரு 7, 8 ஜாதகம் குடும்பத்துல பார்த்தாலே நட்சத்திரங்கள் ஒரு 7, 8 நட்சத்திரமும் வந்துடும். மிச்சம் இருக்க நட்சத்திரங்கள் நம்ம சொல்லி சொல்லி பார்த்து பரிச்சயம் பண்ணிக்கணும். அந்த நட்சத்திரத்துக்கு எந்த கிரகம் அதிபதி அப்படின்னு பார்த்துக்கணும். இந்த கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன் வந்து ஒரு வரிசையில கொடுத்துருக்காங்க. அந்த வரிசையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நட்சத்திரங்கள் அதனுடன் மேட்ச் பண்ணி நம்ம ஈஸியா அந்த ஃப்ளோல கொண்டு வந்துடலாம். சரி. இப்பொழுது இந்த நட்சத்திரங்களின் பிரிவுகளை ராசி மண்டலத்தின் வாரியாகவும் கிரகங்களின் வாரியாகவும் நாம் கற்றுக்கொண்டோம். இத வந்து நல்லா மனனம் செய்யணும். நான் சொன்னேன் ஆரம்பத்துல எதுவுமே மனப்பாடம் பண்ண தேவையில்ல. இதுவும் வந்து குருட்டு மனப்பாடம் பண்ணக்கூடாது. இதனுடைய பின்புலத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு வார்த்தைகள் பல்வேறு முறையில் பிரயோகம் செய்வதன் மூலமாக நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோ. நட்சத்திரங்கள் ஆர்டர்ல தெரிகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுவரைக்கும் நம்ம வந்து நட்சத்திரங்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளது, அதனுடைய தன்மை என்னென்ன, ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய அதிபதிகள் யார் யாரு அப்படின்னு பார்த்தோம். இப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதை வரும் வகுப்பில் அதை பற்றி நாம் தெளிவாக ஆராய்வோம். அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய அடிப்படை பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி.